இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, இன்றைக்கி முக்கியமான நிறைய பேர் பார்த்துராத ஒரு விசேஷத்துக்காக வந்திருக்கோம். ஒரு ஆடிட்டோரியத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன் வாசல்லையே அழகா கலர் மாவில் கோலம் போட்டு 4 பக்கம் ட்ரெடிஷ்னலாக பானை வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே டீ, காஃபி, சமோசா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், பிஸ்கட்ஸு, சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வரவங்களை வரவேற்கிறதுக்கான சந்தனம், பூ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆடிட்டோரியத்தில் என்ட்ரி ஆயிரும். உள்ளே போகும்போதே நான் என்ன நினச்சேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோக்ராம்னு நினச்சிட்டு வேகமாக நடந்துட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன், இல்லை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு ஓகே, நம்ம கொஞ்சம் முன்னாடியே தான் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. நான் எல்லாரோட ஃபேஸை காமிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். சரி, எதுக்கு அவங்க ஃபேஸெல்லாம் காமிச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இந்த 4 குழந்தைங்களோட சலங்கை பூஜை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரதநாட்டியத்தில் வர சலங்கை பூஜைங்க இது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம். அதனாலே ரொம்ப ரொம்ப க்யூரியாசிட்டியாக அப்படியே ஒரு எப்படி நடக்கும் என்னன்னு நினச்சிக்கிட்டே போயிருந்தேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் சரி, அதை ரசிச்சுட்டு ஒரு செகண்டும் எனக்கு ஆசையாக இருந்தது. அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. சலங்கை கட்டுறதுக்காக அவங்க குரு வந்து உக்காஞ்சிட்டாங்க. குரு வந்து சலங்கை கட்டிகிட்ருக்காங்க. இவங்க வீட்டில் நான் வேலை பார்க்கறதுனால என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தோம் நாங்கள். சலங்கை பூஜை, பரதநாட்டியம் எல்லாம் முடிஞ்சு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு. சரி, அப்படியே நம்ம வெளியே வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம், பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ப்ரோக்ராமே எண்டுக்கு வந்துருச்சு. வெளியே வந்தோம். பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம்ன்ட்டு வெரைட்டி ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாது துக்குடா, ப்ரெட்டில் ஒரு ஸ்வீட் செய்வாங்களே அந்த மாதிரி. மறுபடியும் சரி, என்ட்ரன்ஸில் போயிட்டு போகும்போது அர்ஜென்ட்டில் போயிட்டோமா, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சரி ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த 4 குழந்தைங்களோட ஃபோட்டோ, அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சலங்கை பூஜையோட என்ட்ரன்ஸ்லேயே சலங்கை அணி விழான்னு ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இதாங்க அந்த கோலம். சூப்பராக இருக்குல்ல, அழகாக பார்க்கவே ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறீங்க. இவங்க 4 பேர் தான். ரொம்ப சூப்பராக நடந்துச்சு ப்ரோக்ராமு. நான் நினச்சே பார்க்கல. பரதநாட்டியம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டெல்லாம் போரிங்காக இருக்கும் அப்படிலாம் தானே பார்ப்போம். இல்லை, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது சலங்கை பூஜைன்னு சொன்னாங்க. இது தாங்க அந்த என்ட்ரன்ஸ். ஏன்னா போகும்போது கொஞ்சம் வேகமாக போயிட்டோம்ல, டைம் ஆகிடுச்சின்னு. அதனால் இப்போ ரிட்டர்னு மறுபடியும் ஸ்லோவாக எடுக்கலாம் ஆடிட்டோரியத்தை. அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ப்ரோக்ராம் பண்ணவங்க கூட. அவ்வளோதான், சரி கிளம்புவோம் அப்படின்னு வெளியே வந்தாச்சு. சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏதோ 1, 2 தான் டக்குன்னு ஞாபகம் வர நேரத்துக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. வீடியோ எடுக்கணுன்ற ஒரு மைண்டே வரமாட்டேங்குதுன்னு நம்ம வீடியோ எடுத்து வைக்கணும். இது லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த டான்ஸுங்க. முருகரோட காவடி ஆட்டம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 4 குழந்தைங்களுமே அவ்வளோ அழகாக ஆடினாங்க. நான் பேச அந்த அளவுக்கு காமிக்க கூடாதுன்னா அந்த அளவுக்கு காமிக்கல, இதை தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, கூஸ் பம்ப் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சிவனோட சாங்கு, முருகர் சாங்கு, விநாயகர் சாங்லாம் அவ்வளோ சூப்பராக, கிருஷ்ணர் பாட்டுக்கெலாம் இருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சலங்கை பூஜை இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்கன்னா இப்போ தான் பார்க்குறேனே. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு சூப்பராக. ஆடிட்டோரியம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. நாங்கள் அவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் எல்லாம் மறுபடியும் ஒரு ஓவரால் ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். ப்ரோக்ராம் முடியறதுக்கே 8:30 ஆகிடுச்சுங்க. நாங்கள் 4:30 மணிக்கு போயிருந்தோம். எல்லோரும் கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட்டு நிறைய பேர் புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க கிஃப்ட்டு. அவ்வளோதான், கிளம்பலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு வெளியவே வந்துட்டோம். ஏன்னா நம்ம வேறு ஆட்டோ பிடிச்சி தான் போனோம். இங்கேருந்து வழியும் தெரியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே இந்த இடத்த ஆடிட்டோரியத்துக்கு வந்திருக்கோம். கிளம்பலாம், வெளியவே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே வீடியோ கையில் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ரொம்பவே சூப்பராக நடந்துச்சுங்க ப்ரோக்ராமு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சலங்கை பூஜை, பரதநாட்டியம்னா எல்லாருக்கும் போரிங்காக இருக்கும். ஆனால் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி சலங்கை பூஜை பார்த்துருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி ப்ரோக்ராம் போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு அதனாலே பார்க்கணுன்னு நான் போயிருந்தேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.